போகுது. இதெல்லாம் வந்து ஒன்று புளிச்சக்கீரை பூ மாதிரி ஒன்று பூக்கும், அந்த செடி இது. இந்த செடி ஃபுல்லாக இது வந்து ஃபுல்லாக சப்ஜா விதை ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஜா விதை செடியை இதிலேருந்து சப்ஜா விதை எடுக்கிறதுக்காக பச்சையாக இருந்தது எடுத்து போட்டு வச்சுருந்தேன். இப்போ காஞ்சிச்சுங்களா, அதை உதுத்து எடுத்தோம்னா அது பாருங்க சப்ஜா விதை வரும். பிளாக்காக தெரியுதா பாருங்கள், பிளாக்காக தெரியுது பாருங்கள், அதுதான் சப்ஜா விதை. அதுதான் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஜா விதைனா வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, நம்ம திருநீற்று பச்சிலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் சப்ஜா விதை. ஆமாம், நல்ல வாசனையாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் இந்த சீடு இப்படி போட்டு விட்டோம்னா மழை பெஞ்சிச்சுன்னா அதுலேருந்து அப்படியே முளைஞ்சிரும்.